நீ மாறதுக்கு ட்ரை பண்ண. உண்மையிலே நீ என்ன ரூமுக்கு கூப்பிட்டு இருந்தா கூட நான் வந்திருக்க மாட்டேன் சந்தியா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். சந்தியாவை பார்க்கணும். இங்க யாரும் இல்லப்பா, எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க. காலேஜ்ல இருந்து தானே வரேன், 2 நாளா வரல. பாத்துட்டு போறேன். இல்லப்பா, உள்ள ஜென்சி யாரும் போக கூடாது. அப்ப அவங்கள வர சொல்லுங்க, பாத்துட்டு போறேன். ஏய் சொன்னா கேட்க மாட்டியா? அந்த பொண்ணே உடம்பு சரியில்லாம படுத்திருக்கு, அதால இப்ப வர முடியாதுப்பா. கிளம்பு. என்னாச்சுண்ணே? தெரியலப்பா. என்னாச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணு வேற ஆஸ்பத்திரி கூப்பிட்டா வரமாட்டேன்னு அழுதுட்டு படுத்திருக்கு. இப்பெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. கிளம்பு, முதல்ல கிளம்புப்பா. மாணிக்கா, காலையில சீக்கிரமா வந்துரு. என்ன சரியில்லைன்னு நான் காலேஜுக்கே வரல. ஏன் இங்க வந்து டார்ச்சர் பண்ற? இல்ல சந்தியா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. உனக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அதான் எல்லா மாத்திரையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். குடி குடி சந்தியா. நான் எங்க போனாலும் அங்க வந்துருவியா? ஆமா சந்தியா, என்ன நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன். எனக்கு ஒரு டார்ச்சர் தாங்க முடியல. செத்து போயிடலாம் தோணுது. செத்துடு சந்தியா. நீ இருக்கிறதால தான் உன் பின்னாடியே சுத்தி உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் வீணா போகுது. செத்துடு. எங்க போனாலும் வந்துருவியான்னு கேட்டல. செத்துட்டா மட்டும் விட்டுருவனா? தொடு சந்தியா, சேஞ்சே செத்துருவோம். நீ ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி போட்டு நெல்லிக்காய் விதைக்க உயிர் கொடுத்து வச்சிருக்க சந்தியா. என் உயிரா இருக்கிற உன்னை எப்படிலாம் வச்சிருக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப என்ன வேணாம் வேணாம்னு சொல்றேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில நீ நினைச்சு பாப்ப சந்தியா. ஆனா அப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன். படிப்பே வேண்டானா அவனை வீட்லயே நிறுத்தி இருப்பேன். நாங்க டிசி வாங்க வந்ததே அவனுக்கு இனிமேல் இந்த காலேஜுக்கு வரணுங்கிற நினைப்பே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். பையன் ஏதோ காலேஜுக்கு போறான் வரான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவன் வேற மாதிரி இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் அவனை காலேஜ் விட்டு நிறுத்திடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அவசரப்படாதீங்க. இந்த வயசுல பசங்க அப்படிதான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் நீங்க தான் பேசி சரி பண்ணணும். நான் தச்சு வேலை செய்யறேன். மரத்தை கொடுத்தீங்கன்னா நான் எப்படி வேணாலும் மாத்துவேன். ஆனா இது மனசு எப்படி மாத்துறதுன்னு தெரியல. சமைக்கும் போது அடுத்த நிமிஷம் அவன் சாப்பிட வருவானா வரமாட்டானான்னு தெரியாம நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். டிசி கொடுத்துருங்க பிளீஸ் சார், டிசி கொடுத்துருங்க சார். எனக்கு என் அப்பாவும் அம்மாவும் முக்கியம். அவங்க அழுது நான் பார்த்ததே இல்லை சார். இது எல்லாமே என்னால தானே. நான் காலேஜ் விட்டு போயிடுறேன் சார். நான் எங்க போனாலும் எப்பயும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன் சந்தியா. அன்புள்ள சந்தியா, உனை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். என்னை எனக்கு தருவாயா, இல்லை காட்டில் விடுவாயா? உன் பதிலை எதிர்பார்த்து இங்கே எனது இதயம், எங்கே எனது இதயம்?
இதயம். அன்புள்ள சந்தியா, உனை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். எந்த பக்கம் நீ செல்லும் போதும் எந்தன் காதல் ஆகாயமாகும். கண்ணை மூடிக்கொண்டாலும் மறையாதே. தூறல் வந்தால் கோலங்கள் அழியும், காலம் வந்தால் கல்வெட்டும் அழியும். என்றும் பெண்ணே என் காதல் அழியாதே. அடி கோயில் மூடினால் கூட கிளி கவலைப்படுவதே இல்லை. அந்த வாசல் கோபுரம் மீது அதன் காதல் குறைவதே இல்லை. உந்தன் காலடி எந்தன் வாழ்வின் வேரடி. அன்புள்ள சந்தியா, உனை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். தாயை கண்டால் தன்னாலே ஓடும் பிள்ளை போலே என் காதலாகும். அன்பே அதை உன் கண்கள் அறியாதா? என்றோ யாரோ உன் கையை தொடுவான், இன்பம் துன்பம் எல்லாமே அறிவான். அன்பே அது நானாக கூடாதா? காதல் என்னிடம் இல்லை, நான் கரைக்க நினைக்கிறேன் கல்லை. இந்த காதல் என்பதே தொல்லை, உயிரோடு எரிக்குதே என்னை. உன்னை நீங்கினால் எங்கே போவேன் நானடி. அன்புள்ள சந்தியா, உனை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். என்னை எனக்கு தருவாயா, இல்லை காட்டில் விடுவாயா? உன் பதிலை எதிர்பார்த்து நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் ஊருக்கு போறேன். என்னால தானே உன் லைஃப் இப்படி ஆச்சு. நீ அடுத்த வருஷமாவது காலேஜ்ல சேர்ந்து நல்லா படிக்கணும். ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் என்ன பேசுவேன் சந்தியா? நீ என் கூடவே இருந்திருந்தா கேட்பேன். ஒரு நிமிஷம் பாத்துங்க. யார் அது? ஹலோ அண்ணே, நான் பிரபு பேசுறேனே. என்ன பிரபு, புது நம்பரா இருக்கு? என் செல்லு தண்ணியில விழுந்துருச்சுனே. அதான். அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல இருக்கேன்.
ஹாஸ்பிடல்லையா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, டெலிவரிக்காக ஒய்ஃப் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கிறேன். இல்லண்ணே, உங்களை பார்க்கணும். அப்ப 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன். சரிண்ணே. ஓகே பிரபு. ஓகேண்ணே. ஏண்டா பிரபு, இது சரியா வருமா? இத்தனை நாள் என்ன தேடி வராத சந்தியா இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கு. கண்டிப்பா சந்தியாக்கு என் மேல லவ் இருக்கு. அண்ணே, நாளைக்கு நீங்க 1 மணி ட்ரிப்ல வரும்போது நான் குறுக்க விழுற மாதிரி விழுந்துடுறேன். நீங்க கரெக்டா பிரேக் பிடிச்சு நிறுத்திடுங்க. அதை பார்த்து சந்தியா பயத்துல என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடும். சந்தியா, நீ மட்டும் என்ன லவ் பண்ணனா 1 மணி பஸ்ல விழுந்து செத்துருவேன்னு இந்த லெட்டர்ல எழுதிருக்கேன். இதை சந்தியாவோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து சந்தியா கிட்ட கொடுக்க சொல்லிடுவேன். அதனால நாளைக்கு கண்டிப்பா சந்தியா வரும், என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடும். நீங்க மட்டும் கரெக்டா பிரேக் பிடிச்சிருங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பிரபு, நான் சரியா பண்ணிடுவேன். ஆனா அண்ணே, டவுட் படாதீங்கண்ணே, சரின்னு சொல்லுங்கண்ணே. சரி பிரபு. இதை சந்தியா கிட்ட கொடுத்துருங்களேன். எதுக்கு? இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நேத்து சந்தியா என்ன வந்து பார்த்தாங்க, என்கிட்ட பேசினாங்க. மே கமிங் சார். எக்ஸாம் கூட சீக்கிரமா வர மாட்டியா? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போ. ஹலோ தம்பி, எங்க இருக்கீங்க ஐயா? அதான் என்னாச்சுட்ட? குழந்தைக்கு தலை திரும்பிருச்சான். ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்ங்கறாங்க. ஐயோ, அப்புறம் நீங்க கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க தம்பி. நீங்க சீக்கிரம் வாங்க. எங்க இருக்கீங்க ஐயா? நான் வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். ஒய்ஃபுக்கு ஆபரேஷன் இப்பதான் போன் வந்துச்சு சார். பர்மிஷன் வேணும் சார். என்ன நம்பர் வண்டியா? 16 சார். யோ, ஆள் இல்லையா? அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டியா அந்த சிங்கள? சார், நான் போய் கையெழுத்து போட்டா சார் ஆபரேஷன் பண்ணுவாங்க. அட என்னையா உன்னோட? மெதுவா போப்பா, ஒன்னாக. ஹலோ,